அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியல, அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸில் வந்து பார்த்து நல்ல விதமாகவும் பாதுகாப்பாகவும் பயிற்சி செஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நீங்கள் இன்றைக்கி கற்றுக்க போகிற ட்ரிக்ஸ் இவ்வளோதான், சரிங்களா? பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். ஏற்கனவே இந்த கையில் எப்படி போட்டு ரொட்டேட் பண்ணுறதுக்கான வீடியோ இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்து நல்ல விதமாகவும் பாதுகாப்பாகவும் பயிற்சி செய்யுங்க. இப்போ நீங்கள் செய்ய போகிற விஷயம், ஏற்கனவே வீடியோஸில் ப்ராக்டிஸ் பண்ண பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது எப்படி செய்யணும்னு சொல்லி. 1 2 3 கேட்ச், 1 2 3 கேட்ச். கேட்ச் செஞ்சு இந்த ரைட் ஹேண்டை உங்கள் செஸ்ட் பக்கம் அப்படி கொண்டு வாங்க. தெளிவாக உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 1 2 3 பிடித்த உடனே கொண்டு வந்து இந்த நஞ்சாக்க இப்படி உங்கள் கையில் தூக்கி போடுங்க. நீங்கள் இப்படி தூக்கி வீசும்போது தானாக இதில் பட்டு இது மீண்டும் அந்த இடத்துக்கு வரும். நல்லா கவனித்து பாருங்கள். 1 2 3 வந்த உடனே இது என்ன பண்ணுங்கள், கரெக்டாக இந்த மாதிரி பிடிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு விரலில் மாட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இதில் பிழைகளோடு தான் நான் உங்களுக்கு செஞ்சே காட்டுவேன். ஏன்னா ஆரம்பத்தில் புதுசாக நீங்கள் கற்றுக்கும்போது நிறைய பிழைகள் நடக்கும், நிறைய தவறுகள் நடக்கும். அந்த பிழைகளுக்காகவோ தவறுக்காகவோ நீங்கள் தயங்கி எதுவுமே கற்றுக்கிறத நிறுத்திடாதீங்க, சரிங்களா? தொடர்ந்து பயிற்சி செய்ய எல்லாமே சுலபமாக கற்றுக்கலாம். 1 2 3 4 கையை இப்படி திருப்பி 5 சங்கிலி இங்கே படணும். 5 6 இதை பிடிச்சிட்டு பின்பக்கம் போட்டு இந்த கையில் போடுங்க. இந்த கை வரும்போதே தானாக உங்களுக்கு உருண்டு கீழே வந்துடும். இதை பிடித்து தலையில் ஒரு சுற்று, இடுப்பு தோள்பட்டை மீண்டும். அவ்வளோதான். இது நீங்கள் வந்து பயிற்சி செய்யும்போது சுலபமாக செய்யலாம். இப்படி தலையில் சுற்றும் போது கவனமாக சுற்றுங்க. நீங்கள் கையை கொஞ்சம் அவசரப்பட்டு இறக்கிட்டிங்கன்னா உங்கள் நெத்தி முகம் பலமாக ரத்த காயம் ஏற்படவோ காயிடும். கையை நல்லா உயர்த்தி சுற்றி இடுப்பில் கொண்டு வந்து தோலில் தட்டி செய்யுங்க. இந்த தோலில் எப்படி தட்டுவது, இந்த இடுப்பில் எப்படி கொண்டு வருவது, இப்படி பிடிப்பது எப்படின்றதுக்கான இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸை பார்த்து பாதுகாப்பாக பயிற்சி செய்யுங்க. பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நல்லதே கற்றுக்கோங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.